நம்மோடு திரு பெருமாள் மணி அவர்கள் இணைந்திருக்கிறார். நாங்கள்லாம் நுனிப்புல் மேயும்போது நீங்கள் தேசிய அரசியலில் இந்த மாதிரியான மாநில அரசியல்களாக மற்ற மாநில அரசியல்கள்லாம் ரொம்ப நுட்பமாக அனலைஸ் பண்ணுறவர். எங்களுக்கெல்லாம் என்லைட்டன் பண்ணுங்க. இந்த பீகார் தேர்தலில் முக்கியமான அம்சங்கள் என்ன, கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, இல்லை உங்கள் கணிப்பு என்ன? இல்லை, என்னோட கணிப்பு வந்து 2020 தேர்தல் போலவே கடுமையாக நெருக்கமாக தான் ரிசல்ட் வந்து நிற்கும்னு நான் நினைக்கிறேன். முதன்மை கட்சி எது வரும் நினைக்கிறேன்? முதல்ல வந்து ஆர்ஜேடி தான் வருவாங்க. ஏன்னா அவங்க 143 இடத்துல போட்டி போடுற இடம் அதிகம். ஆமாம், அதிகம். உங்கள் கணிப்புங்கிறது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி லாலு யாதவோடைய தேஜஸ்வி யாதவ் முகமாக இருக்கக்கூடிய ஆர்ஜேடி. ஆமாம், ஆர்ஜேடி வரும். போன முறை 2வது இடத்துல வந்த பாஜக இந்த முறை 3வது இடத்துலையும், போன முறை 3வது இடத்துல நின்ன ஜேடியு வந்து இந்த முறை 2வது இடத்துலையும் வருவதற்கு. அப்படின்னா ஆட்சி அமைக்கிறது எளிமையாக இருக்குமா என்டிஏவுக்கு? அதாவது ரொம்ப நெருக்கமாக தான் இருக்கும். அதை தான் நம்ம. ஆனால் ஆட்சி சக்தியாக எக்ஸிட் போல்ஸ்லாம் சொல்கிற மாதிரி என்டிஏ இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இந்த முறையும் எக்ஸிட் போல்ஸ் தவறாக இருக்கிறதுக்கான இந்த எக்ஸிட் போல்ஸ் வந்து நான் இந்த அளவுக்கு போக வாய்ப்பே இல்லை. ரொம்ப நெருக்கமாக தான் இருக்கும். ஆனால் போன முறையும் எக்ஸிட் போல்ஸ் தவறாக தான் இருந்தது இல்லை? ஆமாம், பீகாரில் அது ஒரு ஏன்னா 10% உங்களுக்கு வந்து ஓட்டு அதிகமாக இருக்குல்ல. இது எந்த சமீபத்தில் எந்த மாநிலத்திலையுமே இல்லை. அதை வந்து விமனோட அட்ரிபியூட் பண்ணுறாங்க. அப்படி பார்த்துட முடியுமா? 4 லட்சம் ஓட்டு தான் விமன் அதிகம். நீங்கள் வந்து ஆண்கள் வாக்குக்கும் பெண்கள் வாக்குக்கும் வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா 4 லட்சம் வாக்கு. 243 தொகுதி, ஒரு தொகுதிக்கு 2000 ஓட்டு தான் பெண்கள் வாக்கு வந்து அதிகமாக விழுந்திருக்கு. ஆனால் 10% ஹைக்குங்கிறது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கு ஒரு கடுமையான போட்டி, நமக்கெல்லாம் சுவாரஸ்யமான நெயில் பைட்டிங் மூமெண்ட்ஸ் நிச்சயமாக இருக்கும் தான் நான் நம்புகிறேன். 2 காரணம். ஒன்று வந்து ஹிந்தி ஹார்ட்லேண்டில் வந்து அல்லது காஞ்சட்டிக் பெல்ட்டில் இன்னமும் பாஜக முதலமைச்சர் வராத ஒரு மாநிலம்னா அது வந்து பீகார் தான். என்டிஏ ஆட்சி, ஆனால் பாஜக முதல்வர் அவங்க கொண்டு. இந்த முறையும் சாத்தியம் இல்லை நினைக்கிறீங்களா? என்டிஏவா இருந்தாலும். ஆமாம், இந்த முறை சாத்தியம் இல்லைல்ல. இந்த நிதிஷ் தான் முகமாக. ஆமாம், நிதிஷ் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்க டெல்லியில் ஏதாவது ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்து அப்லிஃப்ட் பண்ணால் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிதிஷ் வந்து அவ்வளோ ஒரு அன்டெனபிள் சிச்சுவேஷனுக்கு நீங்கள் இந்த நம்பர்ஸ் எல்லாம் விட்டுருங்க. அவருடைய ஹெல்த்துமே ரொம்ப விசிபிளாக எழுதி வச்சு படிக்கிறாரு, அவ்வளோதான். அவர் வந்து சேனா இருக்கிறாரா, அவர் இன்னும் புத்தி ஸ்திரத்தோடு இருக்கிறாரான்னு கேள்வியெல்லாம் எழுப்புறாங்க. ஸோ அந்த வகையில் அந்த மொமெண்டம் தொடருமா? அதை பழைய நிதிஷாக தான் பார்க்குறாங்களா மக்கள்? சார், நீங்கள் வந்து நிர்வாகத்துக்குள்ளே அவர் என்னவா இருக்கிறாரு அப்படிங்கிறத விட இந்த மாதிரி உண்மையாலேவே ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுன்னு வைங்களேன், பொலிட்டிக்கலாக லீடர்ஸ் விழுந்துருவாங்க. அதாவது நம்ம வந்து இப்போ நிர்வாகத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, சில கூட்டங்களில் அவர் எப்படி நடந்துக்கிட்டாரு, இதெல்லாம் வச்சு நாம் வந்து ஒரு விஷயத்தை பார்க்குறோம். மர்மமாகவே இருக்கே, அவர் நல்லா இருக்கிறாரா, புத்தி சுவாதீனத்தோடு இருக்கிறாரெல்லாம் கேட்குறாங்க. ஆனால் பொலிட்டிக்கல் வாரையை நடத்துகிறாரு முன்னாடி இருந்தால். சரி, அதை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிட்டு. ஏன்னா வேற முகம் பெட்டர் ஃபேஸ் இல்லை அந்த அணிக்கு. இல்லை, சஞ்சய் சா வந்து அதோட ஒர்க்கிங் பிரசிடென்ட் வந்து ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு ஆள். ஒரு பார்ட்டியாக வந்து ஜேடியு வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சோசியல் ஃபேப்ரிக் வந்து இருக்குது. இல்லை, அது விளங்கிக்கவே முடியல. ஒரு 20 வருஷமாக கூட்டணி கூட மாறி இருக்கு. ஆனால் முதலமைச்சர் நாற்காலி அவர்கிட்டே தொடருது. இன்னும் சொல்ல போனால் அவர், நீங்கள் ஒரு அருமையாக ஒரு நியூஸ் போட்டிங்கல்ல, எம்எல்ஏவே ஆகாமல் வந்து எம்எல்ஏ எலெக்ஷன்லேயே அவர் நிற்க மாட்டார், எம்எல்சியாகவே ஆகி. இதில் ரொம்ப முக்கியமாக என்னென்னா, கடந்த 20 வருஷமாக அரசியல் காற்று எங்கே பார்த்து வீசுதுங்கிறதுல ரொம்ப துல்லியமாக கணித்தவர் அவர் தான். எனக்கு எக்கனாமிக் டைம்ஸில் அவரோட ஒரு பேட்டி வந்திருந்தது. அதில் அவர் சொல்லியிருந்தார், ஆன்டி காங்கிரஸிசம் இஸ் டெட், திஸ் இஸ் எரா ஆஃப் ஆன்டி பிஜேபிசம் அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப முக்கியமான ஒரு வரி. ஆனால் என்னென்னா, அவர் எந்த டைம்லலாம் இந்த கூட்டணியை மாத்திராரு பாருங்களேன். 2014 தான் ஒரு பிரதமர் வேட்பாளராக இருப்போன்னு அவர் நினச்சாரு. ஐயா மோடியோட எழுச்சி இந்திய அளவில் நடந்தது. அப்படி லாலு கூட போனார். அதற்கு பிறகு இப்போ கூட இந்த 2024 தேர்தல் கூட இந்தியா கூட்டணிக்குள்ளே அவர் வந்துட்டார். ஒருவேளை இந்தியா கூட்டணியில் அவர் தொடர்ந்து இருந்தாரே ஆனால் இன்றைக்கு அதோட முடிவுகளே வேற மாதிரி இருந்திருக்கு. எப்படி இருந்திருக்கும்? ஏன்னா இந்த 40 இடம் இருக்குல்ல, நீங்கள் பீகாரில் அவங்களுக்கு கிடைச்ச 30க்கும் மேற்பட்ட இடங்கள்ல நிச்சயமா 24 ரிசல்ட்ஸ் சொல்றீங்க, ஒரு மாற்றம் வந்திருக்கக்கூடும். ஆனால் அவர் கொஞ்ச காலத்திலே அவரை வந்து பேசி பாஜக தலைமை வந்து திரும்ப என்டிஏ கூட்டணிக்குள்ளே வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த நாற்காலியில் ஒரு கால் அவரது அப்படிங்கும்போது அவர் இன்னும் முதலமைச்சர் வேட்பாளராக பீகாரில் என்டிஏ முன்னிறுத்தலை. அதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? இல்லை சார், அவங்க அதை ஒரு இந்தியா முழுக்கவே அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் போகிறாங்க. அதாவது இப்போது மகாராஷ்டிராலேயும் அதே இதுதான். நம்ம அவங்கள குறை சொல்லவே முடியாது. மகாராஷ்டிராவில் அந்த அரசு மேலே அவங்க வந்து ஒரு வாக்கு கேட்டாங்க. மாநிலங்களில் அந்த யுக்தி எடுக்கிறாங்க. அந்த யுக்தி அவங்க எடுக்காங்க. இப்போ அவங்க வந்து தேசிய அளவில் ஐயா மோடி அறிவிச்சிருக்காங்க.
மாநிலங்களை பொறுத்தளவு அவங்க வந்து முதல்வர் நம்ம ரொம்ப டார்ச்சர் பண்ண வேண்டியிருக்குமே ஸ்ரீகாந்த் சார். ஏப்ரல் வரைக்கும் உங்க முதலமைச்சர் வேட்பாளர் யார் சொல்லவே மாட்டாங்க போல் இருக்கு. எடப்பாடின்னு சொல்ல மாட்டியாளா? நயினார் தான் சொல்லிட்டு இருப்பாரு, அமித்ஷா சொல்லவே மாட்டாரா? இல்ல கூட்டணிக்கு தலைமை யாருன்னு நம்ம தெளிவா சொல்லி இங்கேயும் நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கலையே. அதாவது எப்பவுமே ஒரு பீப்புள்ஸ் மேண்டேட் எடுக்கும்போது முதல்வர் வேட்பாளர் முன்னிறுத்தி மணியனா சொன்ன மாதிரி எந்த மாநிலங்களிலும் அந்த நடவடிக்கை இல்லை. இங்க பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்துவீங்க, முதல்வர் வேட்பாளரை முன்னிறுத்த மாட்டேன்னா? ஒரு கட்சியோட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் இல்லையா. எங்களுக்கு வந்து எந்த மாநிலங்களிலும் இது வரைக்கும் முன்னுதாரணம் எடுத்துட்டு ப்ரொசீடிங் பார்த்துட்டு போகும்போது தேர்தல் களத்தில் எங்களுடைய அணுகுமுறை, எங்களுடைய கட்டமைப்பு, அந்த சித்தாந்த கட்டமைப்பு இது மாதிரி தான் தொடர்ந்து மோதிக்கு மட்டும் எக்ஸெப்ஷன்ஸோ அப்படி இல்லை. மோதிங்கிறது தான் எங்களோட ஃபேஸ். எந்த ஒரு கட்சிக்கும் ஒரு முகம் இருக்கும் இல்லையா. நம்ம அதிமுகனா எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அம்மையார் ஞாபகம் வர மாதிரி மோடிஜி எங்களோட ஃபேஸ். இன்றைய மொமெண்டமில் அவரை அடையாளப்படுத்தி தான் செய்வோம். அந்த டபுள் என்ஜின் சர்க்காருங்கிறது, மோடி கவர்மெண்ட்டுங்கிறது. யோகியை முன்னிறுத்துறீங்க, மோதியை முன்னிறுத்துறீங்க. இங்க நிதிஷ்குமாரை முன்னிறுத்தாதுக்கான காரணம் வெறும் இந்த மாதிரி பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ஸா, இல்ல மணி சார் ஆல்சோ கேன் வெயின் அவரை முன்னிறுத்தும் போது அதுக்கு வேற எதிர்வினைகளும் இருக்குங்கிறது காரணமா இருக்கலாமா? இல்லை, அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி அதை போகிறாங்க. ஏன்னா இப்போ கூட பாருங்களேன், நீங்கள் வந்து மத்திய பிரதேசம் எடுத்துக்கங்க. ஐயா சௌகான் வந்து எத்தனை முறை முதல்வராக இருந்தவர். ஆமாம் ஆமாம். அவங்க வந்து அவரை முதல்வர்லாம் அறிவிக்காம தான் போனாங்க, மாற்றவும் செஞ்சுட்டாங்க. அப்போ என்னன்னா இவங்க தலைமை என்ன நினைக்குதுன்னா, நம்ம முதல்வர் வேட்பாளராக சொல்லாமல் போகும்போது ஆக்சுவலாக அவங்க வந்து கூட்டணி கட்சிகளோடு ரொம்ப நல்லா இருக்காங்க. அப்படியே வந்து ஐயா மோடி அமித்ஷாவோட தலைமை அவங்க எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, பிராந்திய கட்சிகளோடலாம் அவங்க நல்லா இருக்காங்க. ஆனால் உட்கட்சிக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இன்றைக்கி ரவிசங்கர் பிரசாத் எங்கே இருக்கார்? சுசில் மோடி வந்து துணை முதல்வராகவே வச்சுட்டு போயிட்டாங்க. நீங்கள் பிரகாஷ் ஜாவேத்கர் எங்கே இருக்காரு? நீங்கள் அப்போ என்னென்னா உட்கட்சிக்குள்ளே சௌகான் எவ்வளோ பெரிய ஆளுமையாக ஐயா இருந்தாங்க. ஒரு தேர்தல் வெற்றிக்கு பிறகு அவங்களால மோகன் யாதவ் அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டு அவங்கள வந்து டெல்லி அரசியலுக்கு சொல்லுவாங்க. ஆமாங்க. நீங்கள் இது இன்னொன்று பாருங்க, உத்தரகாண்டில் முதலமைச்சர் தோற்று போனவர், எம்எல்ஏ எலெக்ஷன்ல முதல்வராக இருந்தவர் தோற்று போனவரை திரும்ப முதல்வராக்கி திரும்ப ஒரு ஜெயிக்க வச்சாங்க. இந்த பாயசம்லாம் தமிழ்நாட்டில் போட மாட்டேங்குது. இல்ல அவங்க இது அதான் நான் சொல்லிடுறேன். அவங்க கட்சிக்குள்ளதான் இந்த மாதிரி கடுமையான முடிவுகளை எடுக்கிறாங்க. கூட்டணி கட்சிகளோடையோ இல்ல கூட்டணியில இல்லாத பிராந்திய கட்சிகளோடையோ ஏங்க என்னங்க சொல்றீங்க? ஷிண்டே கிட்ட இன்னைக்கு எவ்வளவு பவர்ஃபுல் போர்ட்ஃபோலியோ இருக்கு. முதலமைச்சர் பதவி இல்லைங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து ஒரு கட்சியை உடைச்சிட்டு வரீங்க. பாஜக பல பேர் மகாராஷ்டிரா ஃபார்முலாவை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. நீங்க 100 எம்எல்ஏ வச்சிருக்க பாஜக 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களோட வந்த ஷிண்டேவா இன்னைக்கு முதலமைச்சர் ஆச்சு. ஏங்க மகாராஷ்டிராங்க இந்தியாலேயே பவர்ஃபுல் ஸ்டேட். இன்னைக்கு ஐயா ஷிண்டே வந்து துணை முதல்வராக இருக்காரு. ஆனா அவர்கிட்ட தான் மகாராஷ்டிராவோட பவர்ஃபுல் போர்ட்ஃபோலியோ, அர்பன் டெவலப்மெண்ட் அவர்கிட்ட தான் இருக்கு. அவங்க வந்து தன்னை நம்பி வந்த யாரையும் கைவிடுறதோ இல்ல பிராந்திய கட்சிகள் மேல கடுமையா நடந்துக்கிறதோ இல்லை. ஆனா அவங்க கட்சிக்குள்ள அவங்க என்ன பண்றாங்க பாருங்க. ஏக்நாத் கட்சேக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க. நீங்க வந்து பல துறைகளை வைத்துக் கொண்டிருந்தவர் இன்னும் பாருங்க. ஐயா ஃபட்னவிஸ் வந்து 5 வருஷம் முதலமைச்சரா முடிச்ச பிறகு அவங்களால துணை முதல்வரா நீ போய் இருன்னு சொல்ல முடிஞ்சது. இந்த முறை கூட எவ்வளவு நாட்களுக்கு பிறகு அறிவிச்சாங்க? ஏறக்குறைய ஒரு 2 வாரத்துக்கு பிறகுதான் ஐயா ஃபட்னவிஸ் வந்து மகாராஷ்டிராவுடைய முதல்வர்னே அறிவிக்கப்பட்டது. அப்ப என்னன்னா அவங்க அதுக்கு காரணம் வந்து ஷிண்டேவோட அதிருப்தின்னு புரிந்து கொள்ளப்பட்டது, பேசப்பட்டது, ஊடகங்களில் கூட மேலோட்டமா பார்க்கப்பட்டது. ஆனா டைனமிக்ஸ் வந்து அலையன்ஸ் டைனமிக்ஸ் இல்ல, பார்ட்டி டைனமிக்ஸ். பார்ட்டி டைனமிக்ஸ் தான் நம்ம பார்க்கணும். ஐயா மோடி அமித்ஷா டெல்லியில வந்த பிறகு பாஜகவுக்கு உள்ள அவங்க பண்ண அதிரடி இருக்குல்ல. ஷிண்டே முதலமைச்சர் ஆக்கிறதா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்ல. ஃபட்னவிஸ்க்கு அந்த இடத்துல அந்த கணக்கு தெரியும்ல சார். ஏன்னா ஐயா ஃபட்னவிஸ் வந்து மகாராஷ்டிரா முதல்வரா 3வது பொறுப்பு எடுத்தாலே அவருக்கு இன்னொரு கிரெடிட் வந்துருதுல. பிஎம் இன் வெயிட்டிங்ன்ற அது ஒரு பெரிய மாநிலத்துடைய முதலமைச்சர், பெரிய மாநிலத்தினுடைய முதல்வர். ரெண்டு உயர் வகுப்புல இருந்து வேற வந்திருக்காரு, நாக்பூர்ல இருந்து வந்திருக்காரு நீங்க சொல்ற மாதிரி. அப்போ இதே இதுதான் இப்ப ஐயா யோகி ஆதித்யநாத் விஷயத்திலயும் அப்படிதான். ஏன்னா அவங்க அவரை மாத்தணும்னு ஒரு சில முறை முயற்சி பண்ணப்ப கூட முடியல. என்னன்னா பாஜக உட்கட்சி அரசியல்ல ஐயா மோடி அமித்ஷா 2 பேரும் எடுக்கிற அந்த வியூகங்கள் இருக்குல்ல, அது மிக மிக கடுமையானவை. ஆனால் அவங்க பிராந்திய கட்சிகளோட கூட்டணி கட்சிகளோடலாம் ரொம்ப இணக்கமா இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்காங்க. இப்போ மகாராஷ்டிரால நிதித்துறையை யார் பார்க்குறா? ஐயா அஜித் பவார் தான் பார்க்குறாரு. போர்ட்ஃபோலியோ கொடுக்கறதுலாம் ரொம்ப தாராளமாக தான் கொடுக்குறாங்க. ஆனால் பாஜக முதல்வர்களை தேர்ந்தெடுப்பதில் பயங்கர சர்ப்ரைஸ் இருக்கு. இப்போ
மத்திய பிரதேசல ஐயா மோகன் So, யாதவ் இங்க இப்போ என்டிஏ ஆட்சிக்கு வந்தாலும் கூட சர்ப்ரைசஸ்லாம் இருக்காது, மகாராஷ்டிரா மாதிரி சர்ப்ரைஸ் இருக்காது சார். ஏன்னா இங்க வந்து கம் வாட்டுமே எவ்வளோ ப்ரொபோர்ஷன்ல பிஜேபி ஜெயித்தாலும் ஜேடியு ஜெயித்தாலும் நிதிஷ்குமார் தான். ஏன்னா டெல்லியில அவருக்கு ஒரு ப்ரொவைடட் என்டிஏ இல்ல, டெல்லியில அவருக்கு ஒரு படி இருக்கு. இல்லன்னா ஐயா நிதிஷ்க்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குல்ல, அவரு தன்னோட பழைய ஃப்ரெண்டுக்கு டயல் பண்ண அவர் பல்டூரா பல்டி அடிக்கிறதுல பிஹெச்டி வாங்கியவர் இந்திய அரசியல்ல. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.